ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விறகு அடுப்பு தம் பிரியாணி பண்ண போறோம். ஸோ அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் எல்லாம் வந்தாச்சு. இப்போ டவரா, ஸோ விறகு அடுப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய், அப்புறம் நெய், ஸோ வெட்டி வச்சிருந்த வெங்காயம், மிளகா, தக்காளி, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஞ்சி பூண்டு ஆல்ரெடி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம், அதை இப்படி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்கும் போது அதை வதக்கி நல்லா பக்குவமாக நம்ம அது பண்ணணும். ஸோ அப்போ தான் அதோட அவுட்புட் நல்லா வரும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், உப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். ஸோ இதை அப்படியே பொன்னிறமாக வதக்கணும். இப்போ அதுக்குண்டான மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ மசாலா நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா. ஸோ இப்போ கடையில் வாங்கின மசாலா நம்ம இதில் சேர்க்குறோம். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கடையில் இருக்க மசாலா போடுங்க, இல்லை வீட்டில் இருக்க மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் நம்ம கொஞ்சம் டேஸ்டியாக வரணுங்கிறதுக்காக கடையில் இருக்கிற கறி மசாலாவும் நம்ம ஆட் பண்ணுறோம், பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே கொஞ்சம் அவுட்புட் நல்லா வரணுங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம கடையில் இருக்கிறது. போல தயிர். ஸோ தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியாணிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது தயிர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிச்சு வச்சிருந்த மல்லி இலை, புதினா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் நெய், எண்ணெயை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னலாக எண்ணெய், நெய்யெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த சிக்கனை அப்படியே நம்ம போடுறோம். சிக்கனை ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அதோட ஃப்ளேவர், டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ்அப்பாக நான் அந்த வீடியோ க்ளோஸ்அப்பாக கொண்டு போகிறேன் பாருங்க. ஸோ அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ மசாலாவோட மிங்கிள் ஆகி அதோடைய ஃப்ளேவர் பக்காவாக வந்திருக்கு. ஸோ இது என்னன்னா 2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச ஒரே பர்பஸாக தான் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே பக்காவாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மிளகா, வெங்காயம், தக்காளி பாருங்க, எம்மியான அழகான ஒரு ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ 1 கப் அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா அது 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கு உண்டான தேவையான அளவு தண்ணி ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது அப்படி கரண்டி வச்சு கிண்டுறோம். ஸோ இப்போ வந்து அடுப்பை வச்சு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும் இதை. ஸோ இந்த ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை அப்படியே நம்ம 65 போட போகிறோம். ஸோ அதுக்குண்டான ஆயில் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை 2 மணி நேரம் ஊற வச்சதுனால அது நம்ம பக்கத்தில் போகும்போது அது இஞ்சி பொண்ணோட வாசம் அப்படியே மூக்கில் நுழையுது. ஸோ அது ஐ திங்க் வேற லெவலில் அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா அது பொரிச்சு வடி பரபரப்பரப்பர சவுண்ட் வருது. ஸோ அப்படியே நம்ம எண்ணெயில் கையை விட்டு எடுத்து சிக்கன் சாப்பிட்லாம்னு நினைச்சோம். பட் அது நம்மளால முடியாது. ஸோ அவ்வளோ சிக்கனை பொரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம். ஸோ அவசரப்படக்கூடாது. ஸோ எல்லாருமே சிக்கன் 65 ஒரு பிரியராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நான்வெஜ் பிரியர். சிக்கன் 65 சாப்பிடாதவங்க யாருமே இருக்கு அதிகமாக. ஸோ நல்ல ஃப்ளேவர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டவரால நம்ம சுட சுட வச்சிருந்த அந்த பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அரிசி நம்ம களைஞ்சி வச்சிருந்த அரிசியை நம்ம அப்படியே நம்ம போடுறோம். ஸோ அரிசியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2மே நல்ல அரிசியும் தண்ணியும் அந்த நல்ல மிங்கிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது லைட்டாக டேஸ்ட்டும் பார்த்துடலாம். ஸோ டேஸ்ட் எதாவது கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புதினா, மல்லி இலை, இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைட்டாக ஒரு லெமன் புளிக்கிறோம். ஸோ லெமன் அண்ட் நெய்யை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக நல்லா எம்மியாக வரணுங்கிறதுக்காக இப்போ தம் போட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையை நம்ம தம் போட முடியும், இலையை வச்சிடணும். ஸோ டவரால் மூடியாச்சு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம் பிரியாணி போடுறதுனால அடியில் இருக்கிற கங்கு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கழிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ விறகடுப்பு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம க்ளோஸ்அப்பாக பார்க்குறோம். அரிசிலாம் நல்லா தனியாக அழகழகாக தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ பிரியாணி நல்ல ஒரு பக்காவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை விறகடுப்பு பிரியாணியை நம்ம கிண்டும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்டியை நீங்கள் மாற்றி வச்சு கிண்டணும். திருப்பி வச்சு கிண்டிருந்தீங்கன்னா அதோட சிக்கன் எல்லாமே உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். எங்கள் அத்தையோட டெக்னிக்ஸ் இதுதான் டெக்னிக்ஸ். எங்கள் அத்தையோட வெரி ரொம்ப டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. ஸோ கரண்டி அவங்க மாற்றி பிடிச்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்க, அழகான ஒரு விறகடுப்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, ஆவி பறக்கிற விறகடுப்பு பிரியாணி ரெடி. ஸோ எங்கள் அத்தை அப்படியே காட்டுறாங்க. அத்தை தான் மாஸ்டரு பிரியாணிக்கு. ஸோ நல்ல க்ளோஸ்அப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே வாயில் போட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நல்லா எங்கள் அத்தையோட கை சுட்டுருச்சு, அவங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொட்டு உடனே டப்புன்னு சுட்டுருச்சு கையில். ஸோ நல்லா சிக்கன் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்துருச்சு. நானும் ஒரு தட்டில் போட்டுட்டு அப்படியே சிக்கனை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக பாயில் ஆகிருக்கு சிக்கன். எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, நல்லா அருமையான சிக்கன் இது. ஸோ சில சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது, அப்படி இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படி உடைக்கும் போது கையில் உடைக்கும் போது அப்படி சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம 65 நம்ம பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எம்மியான விறகடுப்பு தம் பிரியாணி வித் சிக்கன் 65 எல்லாமே சாப்பாடுக்கு ரெடி ஆயிடுச்சு. இலையை போட்டாச்சு. வாவ், டேஸ்டி விறகடுப்பு பிரியாணி ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.